சாவு வீடுகளில் பாட்டு படிக்கிறது தான் எங்களுடைய முதல் பேராக இருந்துச்சு. சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்த நியாயமா நியாயமா. சாவு வீடுகளில் பாட்டு படிக்கிறது தான் எங்களுடைய முதல் பேராக இருந்துச்சு. பக்கத்தில் நிற்கிறாங்க என்னுடைய அன்பு நண்பர் மன்சூர், அதே போல் இவர் வந்து கிருஷ்ணராஜ், நான் அன்பாக கூப்பிடுறது வந்து தினேஷ். ஏலேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய ஊரில் வந்து நாங்கள் பெருசாக செய்கிறது என்னென்னு கேட்டால் சாவு வீடுகளில் பாட்டு படிக்கிறது தான் எங்களுடைய முதல் பேராக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு வந்து யாழிசை நூடாக வந்து நான் அவங்களோட கண்டெக்ட் பண்ணி இன்றைக்கி யாழிசையில் நான் ஒரு பாடகராக இருக்கிறேன். அதே போல தான் இவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கணும், இவங்களோட திறமை வெளிக்கொண்டு போகணும்னு சொல்லி நான் இன்றைக்கு வந்து இவங்களை அறிமுகப்படுத்துகிற இந்த யாழிசைக்கு இவரும் ஒரு பாடகர், என்னுடைய அன்பு நண்பர்கள் தான் இவங்க. இதே போல் அநேகர் இருக்கிறாங்க. ஸோ காய்ஸ், என்னென்னு கேட்டால் இவங்களுடைய பாட்டுகளை கேட்டுட்டு நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்ல லைக் கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க அதை விரும்புகிறாங்க. ஏன்னா இது வந்து மலையகத்தில் வந்து பெரும்பாலும் யார் வெளியே கொண்டு போகிறதில்ல. இன்றைக்கி வந்து இவங்களை அறிமுகப்படுத்த காரணம் அப்படின்னு சொன்னால் யாழிசை, அதில் வந்து முக்கியமாக யாழிசை பெரிய ஒரு பங்கை கொடுக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் யாழிசைக்கு இவங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறேன். ப்ளீஸ் இவங்களுடைய சாங்ஸை கேட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்த நியாயமா நியாயமா. காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா. அன்பே எந்தன் வார்த்தை சொல்ல மொழி ஒன்று போதுமே, காதல் நாளும் ஐந்துக்குந்தானே இருளாயில் வேதனை. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் எனக்கு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய் சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்த நியாயமா நியாயமா.